ஒரு 15 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான டின்னர் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கம்மா, நான் வந்து 100 கிராம் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். அதாவது பாசிப்பருப்பு 100 கிராம் எடுத்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த பாசிப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் பாசிப்பயிரை வடிகட்டி சேர்த்துடலாம். பாருங்கம்மா, பாசிப்பருப்பு சேர்த்துட்டோம். இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். ஒரு 3 துண்டு இஞ்சி, ஒரு 5 பல்லு பூண்டு, கூடவே தண்ணி சேர்த்துருங்க. கொஞ்சமாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்குங்க. தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க. எவ்வளோ நைஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாமா. நம்ம அரைச்சி வச்சுருக்க பாசிப்பயிறு பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். நான் வந்து 200 கிராம் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இதை சேர்த்துடலாம். 100 கிராம் அளவுக்கு ரவை, 5 காஞ்ச மிளகாய் எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக பொடி பண்ணிவிடுங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொடியை நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம். பாருங்கம்மா, இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். தண்ணி சேர்க்காதீங்க, ஏன்னா வந்து பாசி பயிரோட தண்ணியே இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பூரிக்கட்டை வச்சுக்கலாமா. மேலவே லைட்டாக மாவு சேர்த்துருங்க. மாவு வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம எவ்வளோ பூரி மாவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான். பூரி மாதிரி கொஞ்சம் உப்பி வரும், அதனால் கொஞ்சம் திக்காகவே போட்டுக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கனம் இருந்தால் போதும். இதே போல் ஒன்று ஒன்றா போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கம்மா, எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ வந்து ஒரு பூரியை நம்ம சேர்த்துடலாம். கரண்டி வச்சு இந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள், எவ்வளோ அழகாக உப்பி வருது பாருங்கள். இதுக்கு தேவைப்பட்ட சைட் டிஷ்ஷு உருளைக்கிழங்கு மசாலா இல்லைன்னா தேங்காய் சட்னி. அவ்வளோதாம்மா, நல்ல டேஸ்டான பாசிப்பருப்பு பூரி ரெடி.